aspirants, welcome to Simplifying UPSC CSA exam channel. இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா அப்கமிங் மெயின்ஸ் கோச்சிங் இன் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நேற்று வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருக்கும், அதை நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தோஸ் ஹூ ஹவ் கிளியர் த எக்ஸாம். நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்க முடியாது, பிகாஸ் சக்ஸஸ் ரேஷியோ வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ டோன்ட் வரி, டோன்ட் லூஸ் ஹோப். அப்கமிங் நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வரப்போகுது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ டோன்ட் வரி. அண்ட் நான் முதல்வன் எக்ஸாம்ஸும் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு அப்கமிங் வரதான் போகுது. இந்த மந்த் எண்ட் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். கிளியர் பண்ண மற்ற ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து மெயின்ஸ் கோச்சிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஃபுல்லாகவே இருந்தீங்க. இன்றைக்கி ப்ரெஸ் ரிலீஸில் அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரோட அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 17 வெட்னஸ்டே வந்து மார்னிங் 6 AM உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 18 தான். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் 1 டே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 18th 6 PM எண்டில் வந்து உங்களுக்கு முடியுது. ஸோ ஜஸ்ட் 2 days தான் உங்கள் கையில் இருக்க போகுது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணணும். நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்க ஆஸ்பிரன்ஸ் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ரொம்ப காஷியஸாக இருங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அப்ளை பண்ணிவிடுங்க. பிகாஸ் ப்ரீவியஸ் இயரில் 400+ வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க கேண்டிடேட்ஸ். அவங்க எல்லாருக்குமே வந்து அக்காமடேஷன் வித் ஃபுட் அண்ட் கோச்சிங் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த இயர் நம்மளுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ 225 ஆஸ்பிரன்ஸ்க்கு தான் வந்து யூஸ்வலாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் மெயின்ஸ் கோச்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ப்ளீஸ் பி காஷியஸ் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருங்க. 17 and 18 இந்த 2 daysக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. 18 இந்த 6 PM வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. செகண்ட், உங்களுக்கு இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 6 PM 18 வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. 18 9 PM யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு உங்களுக்கு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பி ரெடி. நாளைக்கு 6 AM ஓப்பன் ஆனோன்னு ப்ளீஸ் பி ரெடி. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா தட்ஸ் ஓகே. பட் இந்த ஃப்ரீ கோச்சிங்காக நிறைய ஆஸ்பிரன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில் NM டீம் வந்து உங்களை சூப்பராக கைட் பண்ணுவாங்க. மெயின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் போனவங்க கூட போன இயரில் வந்து நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே NM டீம் கிட்டே நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லையும் இது வரைக்கும் சேர்ந்ததில்லை, நானாக செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் ஒன்ஸ் நீங்கள் என்டர் ஆகிட்டிங்கன்னா NM டீம் வந்து உங்களை சூப்பராக கைட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரஸ்ட் தெம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ டோன்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் 2 days தான் இருக்குது. செகண்ட் டேவோட எண்ட்லேயே யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்கன்ற லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பிகாஸ் வந்து நம்மளுக்கு டேஸ் வந்து ரொம்ப கம்மி. ரிசல்ட்ஸ்க்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. யூபிஎஸ்சி சைட்லேருந்து நம்மளுக்கு நேற்று தான் ரிசல்ட் வந்தது. நிறைய பேர் வந்து அந்த இதுலேருந்து வெளியே வந்திருக்க மாட்டோம். ஸோ கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கு எவ்ரி செகண்ட் கவுண்ட்ஸ். பிகாஸ் நம்மளுக்கு மெயின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப டேஸ் வந்து கம்மி. லெஸ் தென் 2 months தான் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃப்ரெஷர்ஸ் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ் இருப்பீங்க. அவங்களாம் வந்து மெயின்ஸ்க்கே வந்து மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணாதவங்களும் இருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் NM டீமுக்குள்ளே போனீங்கன்னா அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. பட் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் யூடியூப் சேனலில் ஆல்ரெடி அவங்க வந்து SC and ethics இதுக்கான அப்ரோச்சஸ்க்குலாம் இப்போ வீடியோஸ் போயிட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி சிலது வந்து ஐ ஓப்பனர் செஷனில் வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் சேனலில் போய்ட்டு அதெல்லாம் வந்து பேசிக்ஸை கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஏ, எத்திக்ஸ் அண்ட் உங்களோட ஆப்ஷனல் நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கவர் பண்ணி இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் டு ரைட் ஆன்சர்ஸ் ஃபார் PYQஸை ஃபோக்கஸ் பண்ணி ஆன்சர்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் ஆன்சர்ஸ்க்கு வெயிட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் டு ஸ்டார்ட் ரைட் சம்திங். நீங்கள் எழுத ஆரம்பிக்க தான் மிஸ்டேக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுலேருந்து நீங்கள் வந்து இன்னும் வந்து சூப்பராக நீங்கள் பெட்டராக உங்களோட ஆன்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ பர்ஃபெக்ட் ஆன்சர்ஸ்க்கு ட்ரை பண்ணாதீங்க. ஸ்டார்ட் டு ரைட் சம்திங். ரைட் பண்ண சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். PYQஸை வந்து ஃபஸ்ட் ஃபோக்கஸாக வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் டு டூ சம்திங்.
கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எவ்ரி செகண்ட் கவுண்ட்ஸ். ஸோ அகைன் அண்ட் அகைன் அதை உங்களுக்கு எம்ஃபசைஸ் பண்ணுறது வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். மெயின்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் கம்மி. ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷனை ஆஸ் சூனாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டேஸ்லாம் சம் வாட் எதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓகே. பட் இந்த டேஸ் வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பட் இதுக்கப்புறம் நான் பண்ணணும்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்ரேஷன் நவ். செகண்ட், நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போ இருக்கும்னா 20th சாட்டர்டே இருக்க போது அண்ட் சண்டே இருக்க போது ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் கேம்பஸோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் இருக்கும். அந்த அட்ரஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். என்னென்ன நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த நோட்டிஃபிகேஷனே அவங்க டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸஸ் உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பிகாஸ் வந்து நம்மளுக்கு டேஸ் ரொம்ப கம்மின்றதுனால ப்ராசஸ் எல்லாமே அவங்க வந்து ரொம்ப குவிக்காகவே கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த இயர் வந்து போன இயர் மாதிரி என்எம் டீம் உங்களை சூப்பராக கைட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடியே எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ ஆப்ஷனல் இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணி உங்கள் நேம் வந்து லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கோச்சிங் அகாடமிக்கு, அதாவது ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்க்கு போகிறதுக்கான எல்லா இதுவுமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சிவி ப்ராசஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். செகண்ட் வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸோட ஹால் டிக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ வந்து நீங்கள் கிளியர் பண்ணதை வந்து அதை வச்சு தான் அவங்க என்ஷோர் பண்ண முடியும் உங்கள் ரோல் நம்பரை வச்சு. செகண்ட் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். தென் வந்து இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் உங்களோட எல்லா எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், உங்களோட 10th 12th டிகிரி யூஜி பிஜி நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் எல்லா எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். செகண்ட் உங்களோட டிசி, காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட டிசி வந்து மஸ்ட்டு. உங்கள் டிசி எடுத்துகிட்டு நீங்கள் போகணும். செகண்ட் பேங்க் பாஸ்புக். அதுக்கு எதுக்காகனா வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் சம்திங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெயின்ஸ்க்கு வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்லேயே வந்து மந்த்லி 3K or 4K உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து முன்னாடி அனௌன்ஸ் பண்ணது 25K வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஒன்ஸ் நீங்கள் மெயின்ஸ் கோச்சிங்க்கு போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ உங்களோட மெயின்ஸ் கோச்சிங்க்காக இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. பிகாஸ் 225 ஆஸ்பிரன்ஸ் தான் அப்படின்னு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சீட்டுமே வந்து ரொம்ப ப்ரிஷியஸ். அதுக்காக நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்கள் சீட் வந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகலன்றதுனால மிஸ் ஆச்சுன்னா அது வந்து அனதர் ஆஸ்பிரண்ட்டுக்கு போயிடும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வந்து 1 or 2 times வந்து வெரிஃபை பண்ணி இப்போவே வந்து ஜெராக்ஸ்லேருந்து எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு வேணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 3 கேட்டிருக்காங்க. ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ 2 கேட்டிருக்காங்க. டிசேபிள்டு சர்டிஃபிகேட் வந்து டிசேபிள் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டுமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா NOC வந்து டெஃபினட்டாக நீங்கள் கொண்டு போகணும். செகண்ட் வேறு என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா கீழே அவங்க வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் கவுன்சிலிங் டைமில் சப்மிட் பண்ணியே ஆகணும். இன்கேஸ் நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் சான்ஸ்ன்றது வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து நெக்ஸ்ட் ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து டெஃபினட்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சாட்டர்டே சண்டேயில் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும்போது உங்கள் சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணுங்கள். செகண்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க காஷன் டெபாசிட்ஸ். இந்த ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கவங்க எல்லாமே 3000 காஷன் டெபாசிட் கட்டணும். நீங்கள் ஒன்ஸ் வந்து கோச்சிங் முடிச்சுட்டு நீங்கள் வரும்போது இந்த 3000 வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 3000 நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்துடும். ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேணாம், இது வந்து ரீஃபண்டபிள் தான். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதர் ஸ்டேட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோச்சிங் வந்து அவைல் பண்ண முடியாது. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ண பர்சன்ஸ்க்கு மட்டும்தான். ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை பண்ணாத பர்சன்ஸ் வந்து இந்த கோச்சிங்கில் அசோசியேட் ஆக முடியாது. செகண்ட் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் NOC சப்மிட் பண்ணிட்டு தான் இந்த கோச்சிங்கில் வந்து உங்களை அசோசியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் சிவி டைமில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபைட் டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு 18th 9 PM வந்து உங்களுக்கு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போதே உங்களுக்கான டேட் அண்ட் டைம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட் அண்ட் டைமில் கரெக்டாக நீங்கள் போயிடுங்க. பிகாஸ் அந்த டேட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ ப்ரெஷியஸ்ன்றது வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து இதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ டோன்ட் மிஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கான மென்ஷன் பண்ண டேட் அண்ட் டைமில் கரெக்டாக நீங்கள் போயிடுங்க. ஒன்ஸ் வந்து லிஸ்ட் ரிலீஸ் ஆனது நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ
உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இப்போவே வந்து நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகெயின். கிளியர் பண்ண எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இந்த இயர் வந்து பேப்பர் ரொம்பவே டஃப்பாக இருந்தது. இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் தாண்டி நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூ டோன்ட் மிஸ் பண்ணவே நீங்கள் கூடாது. உங்களோட ஃபுல்லஸ்ட் நீங்கள் கொடுக்கணும். ட்ரை டு ரைட் ஆன்சர்ஸ் ஃபார் பிஒய்க்யூஸ். பிஒய்க்யூஸை வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஒய்க்யூஸ் அனலைஸ் பண்ணுங்கள். என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த கொஷினை அட்ரஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க, நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் என்எம் டீம் கிட்ட போயிட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கான நோட்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இவாலுவேஷன் எல்லாமே வந்து டீம் பார்த்துப்பாங்க. ஸோ டோன்ட் வரி. கிளியர் பண்ணாத ஆஸ்பிரண்ட்ஸுமே வந்து டோன்ட் லூஸ் ஹோப். நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பிளான் பி இதை பற்றி அப்கமிங் நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். அண்ட் மை ரிசல்ட்ஸ், நான் வந்து ஜிஎஸ்ல வந்து குட் ஸ்கோர் தான். ஐ எம் கிளியரிங் த ஜிஎஸ் பேப்பர். பட் சிசாட்ல எனக்கு வந்து 3 questions வந்து கம்மியாக இருக்குது ஃப்ரம் த கட் ஆஃப். ஸோ என்னால் இந்த இயர் வந்து கிளியர் பண்ண முடியல. பட் வெரி க்ளோஸ். நெக்ஸ்ட் இயர் ஐ எம் கோயிங் டு ட்ரை அகெயின். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப் கைஸ். இது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடணும். ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் நம்ம அதை வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நம்ம சைட்லேருந்து நம்ம அந்த எஃபர்ட்டை வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட்டுகிட்டே இருப்போம். டெஃபினட்டாக ஒன் டே நம்ம கிளியர் பண்ண தான் போகிறோம். நம்மளுக்கான சர்வீஸை அட்டைன் பண்ண தான் போகிறோம். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஒன் டே டெஃபினெட்லி வி ஆல் கோயிங் டு அட்டைன் அவர் ஆஸ்பயர்ட் சர்வீஸ். ஸோ ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. அப்கமிங் நம்மளுக்கு குரூப் 1 வரப்போகுது. அண்ட் நம்மளுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. அண்ட் என்எம் எக்ஸாம்ஸுமே வந்து நம்மளுக்கு இப்போ அகைன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதி 7500 ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். இது வரைக்கும் நான் வந்து ஃபுல் டைம் கோச்சிங் அவைல் பண்ணலைன்ற ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எழுதி கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிங்கன்னா ஃபுல் டைம் கோச்சிங்குமே நீங்கள் அவைல் பண்ணலாம். அண்ட் சாரி ஃபார் மை வாய்ஸ். த்ரோட் வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து நல்லா கட்டிகிட்ருக்கு. ஸோ என்னால் வந்து கிளியராக பேச முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ ட்ரை டு டூ மை பெஸ்ட். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணனாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. ஐ எம் ஹியர் டு கைட் யூ. ஐ ட்ரை மை பெஸ்ட். என்னோட இந்த 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூபிஎஸ்சி ஐ ட்ரை மை பெஸ்ட் டு நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. அது டெஃபினெட்லி அட்ரஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் டூயிங் யுவர் பெஸ்ட். ஆல் த வெரி பெஸ்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். டூ யுவர் பெஸ்ட் டே இன் அண்ட் டே அவுட். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது. ட்ரை டு யூட்டிலைஸ் இட். And thanks for all watching this video. Bye once again. Do your best guys.